கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காணிக்கை போடுவதிலே உற்சாகமாய் கொடுக்கிறீர்களா, இல்லை வேண்டா வெறுப்பாக போடுகிறீர்களா? இவ்வளோ பணம் போடணுமா, இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாமே என்று உங்களுக்கு தோணுதா? தேவன் நம்மை பார்க்கிறார். தேவனுக்கு கொடுத்தால் தேவன் நமக்கு அதிகமாய் கொடுப்பார். அதனால் தேவனுக்கு நாம் கொடுக்கலாம் என்று நினைத்து கொடுக்கிறீர்களா? தனக்குன்னு இருந்ததே அதுதான், அதை தனக்குன்னு வைத்து கொள்ளாமல் அந்த 2 காசையும் போட்ட அந்த விதவை போல் இருக்கிறீர்களா? போட்ட பிறகு வடை போச்சே என்பது போல் பணம் போச்சே என்கிறீர்களா? இல்லை 10ல் 1 என்று சம்பளம் பணம் வந்ததும் சரியாக தசமபாகம் காணிக்கை நான் போட்டு விடுகிறேன் என்கிறீர்களா? காணிக்கை எப்படி போட்டா என்ன, எல்லாம் காணிக்கை தானே என்று சொல்லாதீர்கள். காணிக்கையிலே ஒரு உண்மை இருக்க வேண்டும். நேர்மையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் உற்சாகமாய் சரியாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அர்ப்பண பண்டிகையிலும் காணிக்கையில் காயினை போல் செலுத்தாமல் ஆபேலை போல் காணிக்கைகளில் தன் மந்தைகளில் தலையுற்றிகளில் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். அங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் காணிக்கை பற்றி வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்தால், வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3லிருந்து 13 வரை அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கனிகளை சும்மா அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிறான். ஆபேலை போல் நல்லவைகளை பார்த்து கொண்டு வரவில்லை. ஏதோ கொடுக்கணுமே என்று கொண்டு வந்தது போல் இருக்கிறது. காயின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதனால் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றார். அப்பொழுது அவன் நல்லதை செய்யவில்லை என்பது இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அர்ப்பண பண்டிகையில் ஆபேலை போல காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்களா, இல்லை காயினை போல காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.